ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி மட்டன் குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: மட்டன், வெங்காயம், ரெட் சில்லி, தேங்காய், சீரகம், மிளகு, மல்லித்தூள், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, உப்பு. இந்த மட்டன் குழம்பு ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்த மட்டன் குழம்பு செய்யும் போது இந்த மாதிரி மண் சட்டியில செய்யும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ஸோ நீங்க செய்யும் போது மண் சட்டியில ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த மட்டன் குழம்பு நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி செய்யும்போது நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்க, அதுதான் நல்லா இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போதான் நமக்கு அந்த குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நீங்க வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் இந்த வெங்காயத்து கூடயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சமா மிளகு சேர்த்திருக்கேன். மிளகு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ஆயில்லையே ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டா போதும். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துலன்னா மல்லி விதை கூட சேர்த்திக்கலாம். நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்து கூட ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கிறேன். நம்ம அரைக்கும் போது மல்லி இலை சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ஆற வச்சு அரைக்க போறோம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது கூட ஒரு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கசகசா சேர்த்திருக்கேன். அதையும் நம்ம அது கூடவே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம்.
இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில போட்டு நம்ம இதை அரைச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நான் மிக்சியில சேர்த்துட்டேன். நம்ம ஒரு 2 சுத்து சுத்துற வரைக்கும் நம்ம தண்ணி ஊத்த வேண்டாம். நம்ம அதுக்கப்புறமா தண்ணி ஊத்திக்கலாம். நீங்க ஃபர்ஸ்டே தண்ணி ஊத்திட்டீங்கன்னா தெரிச்சிரும். அதனால இந்த மாதிரி 2 சுத்து சுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரைக்கிற அளவு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா நமக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்டா நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். மட்டன் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அதை குக்கர்ல வச்சு நல்லா ஒரு 4 விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க குக்கர்ல வச்சு ஒரு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா நமக்கு குழம்பு செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதை 4 சவுண்ட் வச்சு நான் வேக வச்சிருக்கேன். நம்ம மட்டன் குக்கர்ல போட்டு வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் இருக்கும். அந்த தண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை நம்ம அது கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் கொஞ்சமா இது கூட நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலாவை நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்னஸா இருக்கிறதுனால நான் கொஞ்சமா இந்த டிஷ்க்கு தேவையான நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்களும் தண்ணி தேவைப்பட்ட நீங்க சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிறேன். ஃபைனலா இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் மசாலா கூட நல்லா வேகட்டும். நம்ம ஏற்கனவே மட்டனை ஒரு 70% வேக வச்சு தான் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மசாலா கூட இன்னி கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சுண்ட வச்சுக்கலாம். இனி ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு மட்டன் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நமக்கு குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்திருக்கு. நம்ம குக்கர்ல போட்டு இந்த மாதிரி நம்ம விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு குழம்பு சீக்கிரமா ஆயிடும். அதனால நீங்க இந்த மாதிரி நீங்க மட்டன் ஃபர்ஸ்டே நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா நான் வாசனைக்காக கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கிறேன்.
இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி மண் சட்டியில் நம்ம மட்டன் குழம்பு செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். Thank you. Take care. Bye-bye.